2026 டி20 உலகக் கோப்பையின் 40வது லீக் போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் ஓமன் அணிகள் இன்று மோதுகின்றன. பிப்ரவரி 20, 2026 வெள்ளிக்கிழமை பல்லேகல சர்வதேச கிரிக்கெட் மைதானம், கண்டியில் மோதுகின்றன. 2026 டி20 உலகக் கோப்பையின் குரூப் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள ஆஸ்திரேலிய அணிக்கு இது ஒரு சோதனையான காலம். முன்னாள் சாம்பியன்களான ஆஸ்திரேலியா லீக் சுற்றிலேயே ஜிம்பாப்வே மற்றும் இலங்கையிடம் அடுத்தடுத்து அதிர்ச்சி தோல்விகளைத் தழுவி அதிகாரப்பூர்வமாக தொடரிலிருந்து வெளியேறிவிட்டது. பேட்டிங்கில் டிராவிஸ் ஹெக் மற்றும் மிச்சல் மார்ஷ் போன்ற அதிரடி வீரர்கள் இருந்தாலும் முக்கியமான நேரங்களில் ரன் குவிக்க தவறியது அந்த அணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது. குறிப்பாக கம்மின்ஸ் மற்றும் ஹேசில்வுட் போன்ற நட்சத்திர பந்து வீச்சாளர்கள் இல்லாத நிலையில் இளம் பந்து வீச்சாளர்களால் ரன் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனது அந்த அணியின் பலவீனத்தை வெளிச்சம் போட்டுக் காட்டியுள்ளது. இன்றைய போட்டி அவர்களுக்கு ஒரு கௌரவ போராட்டமே தவிர அடுத்த சுற்றுக்குச் செல்ல எந்த வகையிலும் உதவாது. மறுபுறம் ஓமன் அணி சர்வதேச கிரிக்கெட்டில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள ஒரு பொன்னான வாய்ப்பாக இந்த போட்டியை பார்க்கிறது. இந்த தொடரில் இதுவரை ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யாத அந்த அணி ஆஸ்திரேலியா போன்ற ஒரு ஜாம்பவான் அணியை வீழ்த்தினால் அது உலகக்கோப்பை வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதப்படும். 2024 டி20 உலகக் கோப்பையில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக ஆடிய போது ஓமன் அணி பந்துவீச்சில் அபாரமாக செயல்பட்டு ஆஸ்திரேலியாவை 164 ரன்களுக்குள் சுருட்டியது. அதேபோன்ற ஒரு உத்வேகத்துடன் ஜதிந்தர் சிங் தலைமையிலான ஓமன் வீரர்கள் இன்று களம் இறங்குவார்கள். குறிப்பாக பல்லேகல மைதானத்தின் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான சூழலை சுஃபியான் மெமூத் போன்ற பந்து வீச்சாளர்கள் சரியாக பயன்படுத்தினால் ஆஸ்திரேலியாவிற்கு நெருக்கடி கொடுக்க முடியும். இலங்கையின் கண்டி பல்லேகல மைதானம் பொதுவாக பேட்டர்களுக்கு சொர்க்கபுரியாக திகழும். ஆட்டத்தின் தொடக்கத்தில் பந்து சற்று ஸ்விங் ஆனாலும் பவர் பிளே முடிந்ததுமே ரன் வேகம் அதிகரிக்க வாய்ப்பு அதிகம். இருப்பினும் கடந்த சில போட்டிகளில் ஆடுகளம் மந்தமாக செயல்பட்டதால் ஆடம் ஜாம்பா போன்ற சுழற்பந்து வீச்சாளர்கள் ஆட்டத்தின் போக்கை மாற்றக்கூடும். ஆஸ்திரேலியா தனது இழந்த பெருமையை மீட்டெடுக்க அதிரடியாக விளையாடி அதிக ரன்களை குவிக்க முயற்சிக்கும். ஓமன் அணியை பொறுத்தவரை ஆரம்பத்திலேயே முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தினால் மட்டுமே ஆஸ்திரேலியாவை கட்டுப்படுத்த முடியும். இது ஒரு சம்பிரதாய போட்டியாக இருந்தாலும் ஆஸ்திரேலியா வெற்றியுடன் தொடரை முடிக்க நினைக்கிறதா அல்லது ஓமன் வரலாற்றுச் சாதனை படைக்கிறதா என்பதே ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.